ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனித எந்திரமாக அல்ல, மனித உயிர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். நீங்கள் அன்றைய நாளை ஆரம்பம் செய்யும் போது உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதரையும் கவனியுங்கள். எனது கல்வி, எனது தொழில் தகுதிகள், என்னுடைய செல்வம், என்னுடைய நடிப்பின் பாகம் என்று இவை எதுவும் உண்மையில் என்னுடையது அல்ல என்பதை ஆழமாக உணருங்கள். இது ஏனென்றால் நீங்கள் ஒரு அமைதி நிறைந்துள்ள, அன்பு நிறைந்துள்ள, மகிழ்ச்சி நிறைந்துள்ள ஆத்மா. முதலில் ஸ்தூலத்திற்கு அப்பாற்பட்டவர். பிறகு இந்த ஸ்தூலமான விரிவாக்கம், மனிதர்கள், நெருக்கமான உறவினர்கள் என்று என்னென்ன இருக்கின்றதோ அந்த ஒவ்வொன்றும் உங்களுடைய உடல் கூட பின்னர் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்தூலமற்றது ஸ்தூலத்தை கட்டுப்படுத்துகிறது, நடத்துகிறது. ஸ்தூலமற்றது நிலையானது. ஸ்தூலம் இந்த ஒரு ஜென்ம வாழ்நாளிற்கு மட்டுமே. நாம் கவனித்த வரையில் மகிழ்ச்சி முதன்மையான பண்பாகும். அத்துடன் அன்பு மற்றும் அமைதியும் தேவைப்படுகிறது. உங்களுடைய உள்ளுணர்வு ஸ்தூலத்தில் குவிக்கப்பட்டிருக்கும் வரை இந்த 3 உணர்வுகளையும் நிரந்தரமாக அனுபவம் செய்ய முடியாது. அவை வரும் போகும். இது ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்தூலமானதும் தற்காலிகமானது, மேலும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு நாள் உங்களுடைய உறவுகள் மிக நன்றாக இருக்கும், அடுத்த நாள் ஒத்துழைப்பு குறையும். நீங்கள் அன்பு குறைந்ததாக உணர்வீர்கள். சில நேரங்களில் வேலையிடத்தில் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்கும். அதே நேரம் வேறு நேரங்களில் முடிக்காத வேலைகளின் அழுத்தம் மற்றும் காலக்கெடு உங்களை அமைதியற்றவர் ஆக்கிவிடுகிறது. சில நேரங்களில் உங்களுடைய ஸ்தூல ஆடை அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும். திடீரென்று நோய் வரும்போது நீங்கள் உங்களுடைய மன திருப்தியை இழந்து சுகமற்றவர்களாக உணர்வீர்கள். எனவே வாழ்க்கை பல திருப்பங்களையும் புதிர்களையும் கொண்டது. உங்களுடைய உள்ளுணர்வு ஆத்மா மீது குவிக்கப்படும் போது நீங்கள் எல்லா நேரமும் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பீர்கள். இது ஏனென்றால் உங்களுடைய அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடித்தளம் நிரந்தரமானது, மேலும் மாறாதது. நீங்கள் அழிவில்லாத நிலையான உள்ளிருப்பை உங்களுடைய இருத்தலின் அடிப்படையாக வைத்து கவனிப்பதனால் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். சூழ்நிலைகள் வரும் போகும், ஆனால் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவற்றை நிறைத்து விடுகிறீர்கள். சூழ்நிலைகள் நீண்ட காலம் உங்களுடைய ஆதாரமாக இருப்பதில்லை. மேலும் நீங்கள் அமைதி, அன்பு, மகிழ்ச்சியில் நிறைந்திருப்பதற்கு நீண்ட காலம் அவற்றை சார்ந்திருப்பதும் இல்லை. ஓம் சாந்தி.